எதிரே நிற்போரின் உள்ளங்களில் எல்லாம் அதிருது உன் பேச்சு. எதிரே நிற்போரின் உள்ளங்களில் எல்லாம் அதிருது உன் பேச்சு. எதிரியும் உன்னிடம் மண்டியிட்டு பாடம் கற்பார் நீ அதிசய நீர் ஊற்று. எதிரியும் உன்னிடம் மண்டியிட்டு பாடம் கற்பார் நீ அதிசய நீர் ஊற்று. நமது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஐயாவை பற்றிய ஒரு கவிதை. ஆகாய உச்சியில் இருக்கும் ஆதவனே, ஆகாய உச்சியில் இருக்கும் ஆதவனே, அதிலோங்கிய கடல் ஆழிபோல் பேரணி திரண்டே, அகிலம் ஏங்கிய கட்சியில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனனே, அகிலம் ஏங்கிய கட்சியில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனனே, எதிரே நிற்போரின் உள்ளங்களில் எல்லாம் அதிருது உன் பேச்சு. எதிரே நிற்போரின் உள்ளங்களில் எல்லாம் அதிருது உன் பேச்சு. எதிரியும் உன்னிடம் மண்டியிட்டு பாடம் கற்பார் நீ அதிசய நீர் ஊற்று. எதிரியும் உன்னிடம் மண்டியிட்டு பாடம் கற்பார் நீ அதிசய நீர் ஊற்று. நீர் வீரவில்லேந்திய அர்ஜுனன் தான். ஆம், நீர் வீரவில்லேந்திய அர்ஜுனன் தான். காரசார சொல்லேந்தியே அம்பெய்து, காரசார சொல்லேந்தியே அம்பெய்து எதிரிகளை நிலைதடுமாறச் செய்த ஆதவ் அர்ஜுனன் தான். எதிரிகளை நிலைதடுமாறச் செய்த ஆதவ் அர்ஜுனன் தான். பேரன்பினால் அரசியல் ஆளுமைகளின் மனதை கொய்தாய். அரசியல் ஆளுமைகளின் மனதை கொய்தாய். ஒற்றை கண் பார்வை தீயில் மீண்டும் ஓர் அம்பெய்தாய். ஒற்றை கண் பார்வை தீயில் மீண்டும் ஓர் அம்பெய்தாய். 1000 நெருப்பு பொறிகளை பறக்க விட்டாய். கண்களில் ஆதவனென்ற நெருப்பிருக்கும். கண்களில் ஆதவனென்ற நெருப்பிருக்கும். பெண்களின் மானத்தை காக்கும் மாதவன் என்ற பொறுப்பிருக்கும். பெண்களின் மானத்தை காக்கும் மாதவன் என்ற பொறுப்பிருக்கும். என்னாலும் நாம் அனைவரும் உடன் பிறந்தோர் என்றார். என்னாலும் நாம் அனைவரும் உடன் பிறந்தோர் என்றார். இந்நாள் பொன்னாளாம் அவருக்கென்றே தனி சிறப்பிருக்கும். ஊடக உறவுகளையும் உடன் பிறந்த சகோதர சகோதரி என்றே, ஊடக உறவுகளையும் உடன் பிறந்த சகோதர சகோதரி என்றே உயிர் பாசத்துடன் கட்டி போட்ட கட்டிலம் காளை நீ. உயிர் பாசத்துடன் கட்டி போட்ட கட்டிலம் காளை நீ. ஊமை நெஞ்சை உருக்கத்துடன் சுட்டிட்ட வேளை நீ. உள்ளத்தில் உயர்ந்து ஓங்கி நிற்பவனே நீ. கற்கண்டோ உனதுள்ளம் பூச்செண்டோ. நீ கற்கண்டோ உனதுள்ளம் பூச்செண்டோ. பூத்து குலுங்கும் நந்தவனமோ, பூத்து குலுங்கும் நந்தவனமோ, பூவையரும் பாவையரும் உனது உயரத்தை கண்டு ஏங்கி தவிக்கும் தினமோ. பூவையரும் பாவையரும் உனது உயரத்தை கண்டு ஏங்கி தவிக்கும் தினமோ. இது நீ நல்குணமோ மனமோ. சந்தனம் மனம் வீசும் வாசக்காரன், சந்தன மனம் வீசும் வாசக்காரன், வந்தன குணம் பேசும் பாசக்காரன். உயரத்திலும் நெடுநல் மரமாய், உயரத்திலும் நெடுநல் மரமாய் எங்களுக்கு கிடைத்த கடும் நல் வரமாய், எங்களுக்கு கிடைத்த கடும் நல் வரமாய். உயர்ந்த நீ அயனே யாருக்கும் எட்டாத லயனே. உயர்ந்த நீ அயனே யாருக்கும் எட்டாத லயனே. திங்களுக்கும் நின் புகழால் நற்பயனே. நெடுநல் வாடையும் வீசுது கடுநல் ஜாடையும் பேசுது பதமாய். நெடுநல் வாடையும் வீசுது இதமாய், கடுநல் ஜாடையும் பேசுது பதமாய். கதிர்வீச்சு கண் அழகா, எதிர்பேச்சால் பெண் அழகா. காந்தமாய் எழுக்குது நின் பேச்சு, காந்தமாய் எழுக்குது நின் பேச்சு. சாந்தமாய் பழுக்குது கேட்போரின் மூச்சு. தூண்டி முள்ளும் தூரவே நிக்குது, தூண்டி முள்ளும் தூரவே நிக்குது. தூது வந்த தில்லு முள்ளும், தூது வந்த தில்லு முள்ளும். தூதரகமாய் துசியந்தனை கண்ட சுகமாய் நில்லுமென்றே, தூதரகமாய் துசியந்தனை கண்ட சுகமாய் நில்லுமென்றே. எய்த வந்த ஏவிவிட்ட சொல்லும், எய்த வந்த ஏவிவிட்ட சொல்லும். ஏகாந்தனை கண்ட ஏக்கத்தில் சொக்குது, ஏகாந்தனை கண்ட ஏக்கத்தில் சொக்குது. ஏகாந்த பாடல் தந்த வாளி இவனோ, ஏகாந்த பாடல் தந்த வாளி இவனோ. ஏகபோக ஆடலுடன் பூவாளி தூக்க வைத்த சிவனோ, ஏகபோக ஆடலுடன் பூவாளி தூக்க வைத்த சிவனோ. என்றே ஏங்கி தவித்து அர்ச்சனை செய்யுது மனமே, என்றே ஏங்கி தவித்து அர்ச்சனை செய்யுது மனமே.
கர்ச்சனை செய்த சிங்கத்துடன் நிற்பதால், கர்ச்சனை செய்த சிங்கத்துடன் நிற்பதால் இது இந்த ஏழைக்கு ஏற்ற தினமே. அவரை பத்தி எழுதணும்னு எப்படி மேம் தோணுச்சு? அதாவது ஒருத்தவங்கள பத்தி எழுதணும் அப்படின்னா, அவங்களுடைய செய்கை தான் வந்து நம்மள அவங்கள பத்திய சிந்தனையே தூண்டும். ஓகே. அதனால அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு இந்த ஆட்சியில வந்துட்டு என்னென்ன பேசுறாங்கன்னு நம்ம அப்பப்போ வந்துட்டு நம்ம தொலைக்காட்சியிலையும் பார்க்குறோம். அந்த வலைதளங்கள்லயும் வருது. அதனால சரி ஆளு நல்லா நெடுமாறம் மாதிரி இருக்கிறாரு. அதற்கேத்த செய்கைகளும் வந்துட்டு சிறப்பா நல்லா எல்லாருக்குமே டஃப் குடுக்குற மாதிரி எல்லாம் பேசி செஞ்சுட்டு இருக்கிறாருங்களா, அதனால ஒரு சரி கண்டிப்பா அவருக்கு வாழ்த்தி ஒரு கவிதை எழுதுவோம் ஓகே, அப்படிங்கிற ஓகே. மாதிரி இந்த கவிதை அவர்ட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுல சேரும் மேம். கண்டிப்பா சேரும். அதோட விளக்கம் மேம்? அது நெடுநல் மரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் ஓகே. ஆள் நல்லா வளர்த்தியா இருக்கிறதுனால நெடுநல் மரம் அப்படின்னு ஓகே. சொல்லியிருந்தேன். அது போக அ எதிரிக்கு எட்டாத சிம்ம சொப்பனம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதேபோல இங்க இவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, இவங்களும் அப்படிதான். எல்லாருமே வந்துட்டு அந்த படை தளபதிகள் எந்த ஒரு வரிசையில இருப்பாங்களோ, அதே வரிசையில முன்னாடி வந்துட்டு மன்னர்கள் வந்துட்டு போர்ப்படை தளபதிகள நியமிப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு மன்னருக்கு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ விஜய் அண்ணாவுக்கு எடுத்தோம் அப்படின்னா, அது அர்ஜுனா சார் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் நிர்மல் குமார் சாரும் அப்படிதான். அதனால சரி இவங்கள பத்திலாம் வந்துட்டு கவிதை எழுதணும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு பக்கத்துல நம்ம அந்த விரல்கள் எப்படி ஒட்டியே இருக்குமோ, ம். அது போலவே வந்துட்டு எல்லாமே உறுதுணையா நின்னு செஞ்சு கொடுத்து, எல்லா மக்களையும் வந்து சமமா எடுத்து நடத்தி, எல்லாத்துக்குமே சலிக்காம ஒரு பதில் சொல்லி, ஏன்னா ம். புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்காங்க. மக்கள் வந்துட்டு ஏகப்பட்ட அனைத்து கட்சிகளும் இருக்கும். ஒவ்வொரு கேள்வி கேட்டு அம்புகளால எப்படி தொலைப்பாங்க. எல்லாத்தையுமே தாங்குறதுக்குன்னு ஒரு தைரியம், மனதைரியம் இருக்கணும். அப்ப எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி அவங்க மனதுல எவ்வளோ திடம் இருந்தா இத வந்து ம், சந்திப்பாங்க. ம்.